கிறிஸ்துவுடன் வானதேவ பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். நாளிலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். நீதிபதிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையான மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். போதும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் இருக்கிற மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதம்னா நாம் எண்ணிக்கொள்ளுகிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலான ஆசீர்வாதம். அல்லேலூயா. நமக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருக்கிற மனுஷன் நம்முடைய எண்ணத்துக்கும் வேண்டுதலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அதான் சொல்லப்பட்டுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தரளி நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். மன விருப்பம் வசனத்தை கர்த்தருடைய சமூகத்திலே எடுத்து வைத்து வாசித்து தியானித்து ஜெபிக்கும் போது ஆண்டுடைய நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எண்ணங்கள் நிறைய இருக்கிறது, தேவைகள் நிறைய இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருடைய நிலைமையும் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி எதிர்பார்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், போதகருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படி ஒவ்வொரு கருவத்திற்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அதான் சோதித்து பாருங்கள். கர்த்தர் என்ன செய்யணுமா? சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு கொடுத்து சோதித்து பாருங்கள் என்று மல்கியாவிலே மல்கியா மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்கள். அப்ப கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும் போது பரிபூரண ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருக்கு முன்பாக எல்லா காரியத்திலேயும் தான் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறீங்களா என்பதை சோதித்து பாரு. இதற்கு மேல நம்மை சிருஷ்டித்த, நம்மை ரட்சித்த, நமக்கு நித்திய வாழ்வை தருகிற ஒரு தேவன் இவ்வளவு தாழ்மையா, இதுக்கு மேல தாழ்மையா சொல்ல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு தாழ்மையான ஒரு வசனம். அதனால நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? சோதித்து பாரு. ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா என்று சோதித்து, ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்து சோதித்து பாருங்கள். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண பாருங்க. ஆதியாகமத்திலே 47ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே யோசேப்புக்கு இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால்
உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மை உள்ளவனுமாய் இரு. ஆமா, இப்பதான் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய், நான் சொல்றதை கேட்கிறதுக்கு அதை செய்கிறதற்கு உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தால் என் தொடையின் கீழ் என்ன செய், உன் கையை வை. அப்பதான் பேசுறாரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக, நான் என் பிதாக்களோடே படுத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னை அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன் உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அல்லேலூயா. கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, தொழுது கொண்டான்னு இருக்குது, அங்க ஜீவனையே விட்டார். அல்லேலூயா. இப்ப நீ உண்மை உள்ள வேணா என் தொடையின் கீழ் என்ன செய், கையை வை. என்னை நீ என்ன செய்யணும், இங்க அடக்கம் பண்ணக்கூடாது, என் பிதாக்கள் அடக்கம் பண்ணி இருக்கிற இடத்திலே ஆமா கொண்டு போய் அடக்கம் பண்ண. அல்லேலூயா. அப்ப நீ இதை செய்வாயா, நீ உண்மையா இருப்பாயா? பரவ சாதாரண ஒரு தகப்பன், உலக பிரகாரமான அந்த காலத்திலே எல்லாம் நியாயப்பிரமாணம் கூட கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. மனசாட்சியின் காலம். அந்த மனசாட்சியின் காலத்திலே யோசேப்பனுடைய தகப்பன் கூப்பிட்டு சொல்றார், நீ எனக்கு முன்பாக உண்மையா இருப்பாயா? இருப்பேன்னு சொல்றான். அப்படின்னா உண்மையா இருப்பாயனா என் தொடையில என்ன செய், கையை வை. அப்ப அவர் சொல்றார், என்ன நீ என்ன செய்ய வேண்டாம், எழுத்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக, நான் என் பிதாக்களோடே படுத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எழுத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் என்றான். அதற்கு அவன் உமது சொற்படி செய்வேன். இதை சொன்னதுதான் அவர் கட்டிலின் தலைமாட்டில் என்ன செய்கிறார், சாய்ந்து தொழுது கொண்டார். ஆண்டவரை தொழுது கொண்டார். அல்லேலூயா. அவர் ஜீவனை அங்கே விட்டார். இப்ப மனசாட்சியின் காலத்திலே கூட ஒரு தகப்பன் தன் மகனை கூப்பிட்டு கேட்கிறார், உண்மையா இருப்பாயா? அல்லேலூயா. மனசாட்சியின் காலம், அப்புறம் மோசையின் நியாயப்பிரமாண காலம், இப்பொழுது நமக்கு கிருபையின் காலமாக இருக்கிறது. எல்லா காலத்திலேயும் நாம் எப்படி இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவர் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரர்ல குறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. மனு புத்திரர் என்று சொல்லும் போது மனுஷர்களுக்குள்ளே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார். நாம் இருக்கிறோம், நாம் எல்லாம் மனிதர்கள் தான். நமக்குள்ளே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது நான் எழுதினதல்ல, இது சத்திய வேதம். அல்லேலூயா. சத்திய வேதம் சொல்லுகிறது, மனு புத்திரரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும் போது லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா சுவிசேஷம், அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை, உங்களிடத்தில் மெய்யான பொருளை, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? உலகத்துல இருக்கிற காரியத்திலே நீ நாம் உண்மையா இராவிட்டால்
நம்மை நம்பி யார் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாய் கொடுப்பவன் யார்? அல்லேலூயா. வேறொருடைய காரியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேறொருவர் யார்? அவர்தான் கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, அதான் 13ஆம் வசனத்தில் அதை சொல்லுகிறார். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். அல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. ஏனென்றால் ஒருவனை பகைத்து மற்றொருவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்தை சொன்னாலே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கோபம் வருகிறது. அல்லேலூயா. சிலர் வெளியே 6 நாட்கள் உலக பொருளுக்கு வேலை செய்வார்கள். அல்லேலூயா. நல்ல சம்பளம் எல்லாம் வாங்குவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. 7ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய ஊழியத்தை செய்வார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய வேலையை எல்லாரும் தான் செய்யலாம். ஆனா அவர்கள் தங்களை பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு, போதகர் என்று சொல்லிக்கொண்டு 7ஆவது நாளிலே ஊழியம் செய்கிறார். அது இங்க என்ன சொல்லுகிறது? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய எத்தனையோ பேர் நல்ல வசதியானவர்கள், நல்ல தொழில் அதிபர்கள், நல்ல தொழிலெல்லாம் செய்வார்கள். அவர்கள் வசதி இருப்பதனால் பெரிய இடத்திலே பெரிய ஆலயத்தை எல்லாம் கட்டி அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. அவர்களை இப்போ ஊழியக்காரர்கள் கூட்டம் இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு மேலே புல்வீட்டில் நல்ல இடம் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நாளின் தேவைக்கு கொடுப்பவர்கள் கை தூக்குங்கன்னு சொல்லும்போது அந்த தொழிலதிபர்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற தொழிலதிபர்கள் என்ன செய்வாங்க? கையை தூக்குவாங்க. அதனால உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. தேவனுக்கு உலக மக்களுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. ஆனா நம்ம ஆளுங்க சொல்றாங்க, எங்களால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால். ஆனா இன்றைக்கு நம்முடைய இன்று தேவனுடைய பிள்ளைகள் என்று ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் கட்ட சொல்றாங்க, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய எங்களால் கூடும். ஒரு பேச்சு கூட இந்த வார்த்தையை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் ஊழியம் தொடங்கின நாட்களிலே நல்ல உதவி செய்கிற சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்கும் ஊழியம் செய்கிறவர்கள். சில நேரங்களில் நேரடியாகவே நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படி. அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவர்கள் என்னை பகைத்திருக்கிறார்கள். இந்நாள் வரைக்கும் பகைவர்களாகவே இருக்கிறார்கள். அல்லேலூயா.
இனி பரலோக ராஜ்யத்துக்கு போற நாள்ல தான் தெரியும் ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கிறது. இந்த உலகத்திலேயே அவர்கள் பெரிய உயர்வாய் இருப்பது போல ஒருவேளை ஆண்டோடைய ராஜ்யத்திலையும் அவர்களுக்கு ஆண்டவர் மேன்மையை கொடுப்பாரோ இல்லையோ தெரியல. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்போ அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை? உலக காரியத்திலே நாம் உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்திலே ஆண்டவர் சிலரை உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது எபிரேயர் மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கல அதிக கணக்குக்குரியவனாயிருக்கிறது போல மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய், ஆண்டுடைய வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவனாயிருந்தார். வீட்டிலே உண்மை. உலக பொருளுக்குள்ளே நாம் எப்படி இருக்கணும்? உலக காரியங்களிலே. இப்ப ஆண்டருடைய வீட்டிலே எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவன். மோசே ஆண்டருடைய வீட்டில எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் இந்த ஆண்டவரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி உண்மை உள்ளவனாயிருந்த மோசைக்கு நீ கானான் தேசத்தை என்ன செய்வதில்லை? ஆமா, போறதில்லை என்று சொன்னான். ஆனால் மோசே திரும்ப திரும்ப ஆண்டவர் காட்ட கேட்டான், நாங்க நல்ல தேசத்தை என்ன செய்யணும்? அப்புறம் மோசேக்கு அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்த மோசேக்கு அவர் ஜனங்களுக்கு முன்பாக பதறி செய்த காரியத்தினாலே கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அவன் கண்மலையை பார்த்து அடித்தான், கோலால் அடித்தான். இந்த ஒரு காரியத்தினாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ கானான் தேசத்துக்குள் வீட்டிலே உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிற மோசே பதறி சொன்ன ஒரே காரியத்தினால பதற்றத்தால செஞ்சான். ஆண்டவர் சொன்னார், மலையை பார்த்து என்ன செய்யும்? அந்த ஜனத்துக்கு தண்ணி கொடு என்று பேசு, தண்ணி சுரந்து வரும். ஆனால் மோசே பேசாம கோலால் என்ன செஞ்சான்? அடித்தான். தண்ணீர் அப்புறம் புறப்பட்டு வந்தது. ஆனாலும் ஆண்டவர், என்னை இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீ பரிசுத்தம் பண்ணாதபடியினால், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நீ கானான் தேசத்தை என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரே அந்த நல்ல தேசத்தை நான் பார்க்கணும் என்று சொல்லி அப்புறம் ஆண்டவர் கானான் தேசத்தை மோசேக்கு காட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவர்களா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்துல பதறி செஞ்சதனால் ஜனங்களுக்கு முன்பாக மலையை பார்த்து பேச வேண்டியவன் தன் கையில் இருந்த கோலால் மலையை அடித்தான். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றது, ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீ பரிசுத்தம் பண்ணவில்லை, அதனால் கானான் தேசத்துக்குள் நீ பிரவேசி. உனக்கு பதிலாக யோசுவாவும் காலேபும் அங்கே போவார்கள். ஹல்லேலூயா. 6 லட்சம் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டார். அங்கே இருந்து புறப்பட்டதுல 2 பேர் தான் கானான் தேசத்துல என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய வீட்டில் எங்க உண்மையுள்ளவனா இருந்த மோசே கூட என்ன செய்ய முடியல? இதுல இருந்து என்ன புரியுது? நம்ம எப்படியோ எவ்வளோ உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவர்களாய் இருந்தாலும் ஒரே ஒரு தடவை ஆண்டவரை பரிசுத்தம் பண்ணுவதை விட்டீர்கள் என்று சொன்னார், அந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்காம. ஒரே ஒரு தடவை ஆண்டவரை கோபப்படுத்தினீர்கள் என்று சொன்னால்
நாம் போக வேண்டிய அந்த தேசத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. அதனால ஒரு வாரம் உபதேசத்தை கேட்கிறோம், தூங்கி எழும்பி கஷ்டப்பட்டு ஏதோ ஆராதனை முடியதுக்கு முன்ன போக வேண்டுமே என்று ஓடி அப்படி வருகிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் சிலர் வர்றதுக்கு முன்பாக என்ன பண்ண முடியுது, இங்க உள்ள வைபவங்கள் எல்லாம் முடியுது. அல்லேலூயா. ஆராதனையும் முடியுது, சங்கீதமாகவும் முடியுது, பாடல் ஆராதனையும் முடியுது, உபதேசமும் முடியுது. இது எப்போ ஒரு நாள் தொடக்க காலத்துல நடந்தா ஆண்டவர் மன்னிப்பார். 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் ஆண்டுடைய பிள்ளைகளாயிருந்து எவ்வளவோ சாட்சிகளை சொல்லி வாழ்ந்த நாம் ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்துக்கு நேராக போகாமல் ஒரு ஆராதனையில கூட சரியா கடைபிடிக்காமல் இருப்பது இந்த மோசையினுடைய காரியம் மாதிரி ஆய்வு. அல்லேலூயா. மோசே அவருடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவனாய் இருந்த போதும் அவன் ஜனங்களுக்கு முன்பாக அவரை பரிசுத்தம் பண்ணாமல் போனதனால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் அவன் பாலுந்தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் போக முடியாமல் போனான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இப்படியாக ஏதோ சாக்கு போக்கு காரணம் அவசரத்துல பண்ணிட்டேன், பதறி பேசிட்டேன், வெரி சாரி. அல்லேலூயா. அப்படி எல்லாம் சொன்னா தேவனுடைய ராஜ்யத்திலேயே நமக்கு பங்கு கிடைக்காது. ஏன்னா உலக பிரகாரமான மக்களுக்காட்ட நம்ம என்ன வேணுங்கன்னு சொல்லிக்கலாம். பாருங்க, 1 சாமுவேல் 22:14. அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரயுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனவுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? போதும். உண்மை உள்ளவன் யார்? அல்லேலூயா. அவனை போல உண்மை உள்ளவன் யார்? அகிமெலேக் ராஜாவுக்கு பிரயுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல் ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனவுள்ளவனுமாயிருக்கிற உண்மை உள்ளவன் யார்? அல்லேலூயா. தாவீது உண்மை உள்ளவன். தாவீது ராஜாவினுடைய வீட்டிலே கனமுள்ளவனும் உண்மை உள்ளவனுமாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப தாவீதை போல நாமும் ஆண்டுடைய வீட்டிலே கனமுள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டுடைய வீட்டிலே நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படும். தானியேலை எப்படியாவது என்ன செய்யணும்? குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று அவன் கூட வேலை செய்கிற எல்லா பிரதானிகளும் தேடுகிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் ஒரு குற்றத்தையும். நாமும் அப்படிதான்.
ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஒரு குற்றத்தையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, பிசாசும் கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. யோபை குறித்து சொல்லும் போது கூட அப்படிதான் சொல்றான், நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ. ஹல்லேலூயா. அப்ப உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உள்ளங்கைகளில் வரைந்து பாதுகாப்பார். அதனால நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவருடைய வருகையில நாம் பங்கு பெறும். பொய் சொல்லுகிறவன் கர்த்தருடைய கண்மண். ஆமா, பொய் சொல்லுகிறவன் கர்த்தருடைய கண்மண் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. அதனால நாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் எப்படி மாறணும்? ஆமா, உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் நாம எப்படி இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலங்கி காத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர், உங்களை அழைத்த கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலகி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அப்போ அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தீமை, சங்கீதக்காரன் சொல்ல, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களிலிருந்து அநேக இக்கட்டு, அநேக ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் நம்மை தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் உலகத்துக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் தேவன் நம்மை என்ன பண்ணுவார்? தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ தீமையிலிருந்து நாம் விலக்கி காத்து கொள்ளப்பட வேண்டுமானால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீமை நம்மை தொடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறது, அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ வாக்குகளை நாம் கொடுத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால வாக்கை நம்பி வந்திருக்கிற நமக்கு உண்மை உள்ளவராகிய தேவன் நம்மை தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதுதான் வேதத்திலேயே இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டுடைய விருப்பம். அதான் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதி. ஒன்றுமில்லாமை வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டோடு சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதி. நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று
ஆண்டவர் நினைக்கவே இல்லை. ஆசீர்வாதம் தான். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசீர்வதி. யாபேசு கூட ஒரு ஜெபம் பண்ணுகிறார். எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு இருந்து. ஆமா, அவன் கேட்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய ஜபத்துக்கு எல்லாம் அப்படியே ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கஷ்டம்தான் உலகத்திலே. இந்த உலகம் ஒரு கஷ்டமான உலகம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சரீரமும் ஒரு உபத்திரவமான சரீரம். அல்லேலூயா. ஆமா, இந்த சரீரத்திலே ஒரு வாலிப பிள்ளைகளாக இருக்கிறது வரைக்கும் அவ்வளவு பிரச்சனைகள் தெரியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வாலிப பிள்ளைகள் கூட நம்ம மருத்துவமனைகளிலே போனால் எவ்வளவோ வாலிப பிள்ளைகள் அங்கே எல்லா வித நோயை விட கொடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு படுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கும் சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கு, வயோதிபர்களுக்கும் இருக்கு, முதியோர்களுக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 92ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உத்தமர். கண்மலையாகி அவரிடத்துல என்ன இல்லை? அநீதி கிடையாது. எல்லாம் உண்மைதான். விளங்க பண்ணும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்களை எல்லாம் பார்க்கிறோம். நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சரீரத்திலே பலவீனங்கள் இருக்கு என்று சொல்லுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்மை நோயாளி ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவர் உத்தமர், அவர் உண்மை உள்ளவர். அவரிடத்தில் என்ன இல்லை? அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படிக்கு உத்தமர் என்றும் அநீதி இல்லாதவர் என்றும் விளங்க பண்ணும்படிக்கு முதிர் வயதிலும் யார் இருப்பார்கள்? நம்ம தான் இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிற, ஆண்டுடைய வார்த்தையை உபதேசிக்கிற நாம தான் எப்படி இருக்கணும்? முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, எடுத்து வச்சுங்க. சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 14, 15 வாசிங்க. டெய்லி வாசிங்க. ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய். வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, ஆண்டவரே என்னை முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற அனுபவத்தோடு புஷ்டியும் பசுமையுமாய் வையோன்னு ஜெபம் பண்ணுங்க. சின்ன ஜெபந்தான். ஜெபம்னு சொல்லுகிறது ஆண்டவரத்தில் கேட்கிறது. பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்கிறார்கள், அதற்கு காசு வேணும், இதற்கு காசு வேணும்னு. அதே மாதிரி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறது தான். அல்லேலூயா. அப்படி கேட்டா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. அல்லேலூயா. உக்கிரானக்காரன், ஆண்டவருடைய வேலைக்காரன் உண்மை உள்ளவனாய் காணப்படுவது அவனுக்கு அவசியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வேலையை செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருப்பது காணப்படுவது அவசியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவரவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும்,
ஒரு இடத்தில் ஒரு தாளந்தமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்திருந்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன்னுடைய எஜமானுடைய பணத்தை வைத்து வைத்தான். ஆண்டவர் ஓமையை சொல்றார். ஒருத்தன் அவனுடைய தகுதிக்கு ஏற்றபடி ஒரு 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளம் கொடுத்துட்டு இவரு தூர தேசத்துக்கு பிரயாணமாகி போறார், டூர் போறார். ஹல்லேலூயா. அப்ப 5 வாங்கினவன் 5 என்ன செஞ்சான்? ஆமா 5 ரூபாய். அப்போ உள்ள 5 ரூபாய் வந்து 5 தாளம் சொன்னா இப்போ ஒரு 5 லட்சம். 5 லட்சம் வாங்கினவன் இனி ஒரு 5 லட்சத்தை சம்பாதிச்சான். 2 லட்சம் வாங்கினவன் இனி ஒரு 2 லட்சத்தை சம்பாதிச்சான். அப்போ 1 லட்சம் வாங்கினவன் என்ன செஞ்சிருக்கணும்? 1 லட்சத்தை சம்பாதிச்சிருக்கணும்ல. அவன் என்ன பண்றான்? 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகுகாலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நாம் என்ன செய்யணும்? 5 தாளந்து இருந்தா அதை இன்னும் 5 சம்பாதிக்கணும். 2 இருந்தா இன்னும் 2 சம்பாதிக்கணும். ஒருவேளை நாம 1 தாளந்து தான் இருக்கன்னு வச்சுங்க, இவனை மாதிரி நிலத்தை புதைச்சு தோண்டி புதைக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம சபைக்கு வர பிள்ளைகளுக்கு பாடுற தாளந்து இருக்கு, வாத்தியம் வாசிக்கிற தாளந்து இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் எழுதுனா பாடல்களும் கொஞ்சம் இருக்கு. ஆனா ஒரு பிள்ளைகளுக்கும் அந்த தாளந்தை என்ன செய்ய முடியல, பயன்படுத்தி இந்த பாடல்களை எல்லாம் நல்லா மியூசிக் போட்டு அதை மற்றவர்களும் பாடும்படி செய்வதற்கு பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அவர்கள் தங்கள் தாளந்தை எங்கே புதைத்து வைக்கிறார்கள்? நிலத்தை தோண்டி மண்ணிலேயே புதைத்து வைக்கிறார்கள். உலக காரியத்துல புதைத்து வைக்கிறார்கள். அதான் மண்ணை தோண்டி புதைக்கிறது. அல்லேலூயா. உலக காரியங்களுக்காக தங்கள் தாளந்தை வீணாய் உலக காரியங்களை செயல்படுத்துவதற்கு வேண்டி தாளந்தை, ஆண்டவர் கொடுத்த தாளந்தை எங்க புதைச்சு வைக்கிறாங்க, மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த தாளந்தை அதை பயன்படுத்தும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 5 தாளந்துள்ள 5 தாளந்து சம்பாதிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அவருடைய எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தாய், அநேகத்தின் மேல். ஆண்டவருடைய தாளந்தை பயன்படுத்தினாதான் அநேகத்திற்கு மேல அதிகாரியாகவும் இருக்க முடியும், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் 1 தாளந்தை நெல்லி அதை மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்க கூடாது. எனக்கு கொடுத்திருக்கிற 1 தாளந்தை நான் பயன்படுத்துகிறேன். அல்லேலூயா. இனி 1 தாளந்தை இங்க இருக்கிறவங்களுக்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாரு ஆண்டவர். அவங்களும் அதை சரியா என்ன செய்யணும்? அப்பதான் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனா இருக்க முடியும், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அடுத்து பாருங்க, 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே பாருங்க, ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவர் கண்ட வந்து கணக்கு சொல்றான். ஆண்டோடைய நாளில் மேக மீதில் இயேசுராஜன் வேகம் மாறாரு. அவர் வேகம் வரும்போது இவர் தாளந்த ஒரு துணியில கட்டி எடுத்து கொண்டு போவார், டிங்கி டிங்கின்னு. அல்லேலூயா. அங்க போய் என்ன சொல்றாரு? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், ஆமா, தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமாய் இருக்கிற காடின உள்ள மனுஷன் என்று அறிவேன். அல்லேலூயா. ஓடுனாங்க, உலகத்துக்காக ஓடுனாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு தாளந்தை என்ன செய்ய முடியல, பயன்படுத்த முடியல. இப்போ கதை விடுறாங்க, நீர் விதைக்காத இடத்தில். ஒரு தாளந்து விதைக்கலையா? விதைச்சது தானே கேட்கறாரு, கொடுக்காதவங்கிட்ட ஆண்டவர் கேட்கல. இல்ல, ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய. அப்ப ரொம்ப கடினம், கொடுமைக்கார மனுஷன் என்று அறிவேன். அல்லேலூயா. ஆகையால் நான் பயந்து, ஒரு பயந்துட்டார், பயங்கரமா பயந்து, உலக பிரகாரமா ஓடிக்கொண்டு நான் ரொம்ப பயந்து போய். ஆமா ஆமா, எல்லாரும் சம்பாதிச்சாங்க, இவர் என்ன பண்ணாரா? நிலத்துல புதைச்சு வச்சுட்டாராம். அல்லேலூயா. புதைத்து வைத்தேன், ஆமா, நீர் கொடுத்ததை வாங்கி கொள்ளும் என்றார். அல்லேலூயா. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுகார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவரிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். உள்ளவனிடத்திலிருந்தோ, ஆமா, இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும், ஆமா, இல்லாதவனிடத்தில் உள்ளவனிடம் உள்ளவனவனோ சம்பாதிக்கிறவன் எவனோ, ஆமா, அவனுக்கு கொடுக்க மாட்டான். அப்புறம் சம்பாதிக்க வந்தவன் எவனோ அவனிடத்தில் இருந்த ஆண்டவன் இருக்கிறதையும் எடுத்து போடுவான். அல்லேலூயா. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு அடி மேலே ஏறும்ப 2 அடி கீழே வலிக்கு கொண்டு வருதா மரம். அல்லேலூயா. மரத்துல ஒரு அடி ஏறும்போது 2 அடி என்ன செய்யுது, அப்படியே வலிக்கு கொண்டு வருது. அது உலகம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய தாளந்தை சம்பாதிக்கும் போது அந்த உள்ளவன் 10 உள்ளவனுக்கு இன்னும் ஒன்று கிடைக்கிறது இலவசமாய். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய காரியத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால், ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் பயன்படுத்துகிறவராய் இருந்தால், ஆண்டுடைய வீட்டிலே இயங்க நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இல்லைன்னா பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது கஷ்டம். பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்போ ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்ப அந்த காலம் வந்திருக்கு. பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? அப்போ ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே,
ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே இயேசுநாதர் அதல்ல, இயேசுநாதர் மாதிரி ஒரு ரூபத்தை களிமண்ணில் செஞ்சு நல்லா பெயிண்டிங் பண்ணி எப்படி ஒரு ரூபத்தை உண்டு பண்ணி தலையில் ரெட் கலர், மார்பில் கொஞ்சம் ரெட் கலர், கையில் ரெட்டு, காலில் சோப்பு கலர் எல்லாம் வச்சு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? தொட்டு 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 கும்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் நம்ம ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஆவியாயிருக்கிறார். அதான் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னது மாதிரி, சங்கீத பாகத்தில் சொன்ன மாதிரி, நம்ம கண்களை எல்லாம் என்ன செய்யணும்? மூடி மனக்கண்களை திறக்கணும். மனக்கண்களை திறந்து கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நோக்கி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் யோவான் ஞானஸ்தானம் பெற்றார். அந்த சீனெல்லாம் அப்படி வரணும். அப்புறம் அவர் கரையிலே ஏறி ஜெபம் பண்ணினார். உன்ன பரிசுத்த ஆவியானவர், ஆமா, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் வெளியிறங்க. நம்ம வீட்டுங்கள்ல வசன போட்டா வச்சிருப்போம். அதுல பாருங்க 2 புறா, ஒரு ஆண் புறா, ஒரு பெண் புறா. அல்லேலூயா. அது அப்படி நல்லா அழகா படத்தை வரைஞ்சி வச்சுட்டு அதுல ஒரு வசனத்தையும் போடுவாங்க. அல்லேலூயா. என்ன உலகம், என்ன ஞானம் நம்முடைய ஆளுங்களுக்கு. அங்க என்னவா 2 புறாவே போனாங்க. யாரு சொன்னா? ஞானஸ்தானம் எடுத்த போது கரையில இறங்கி ஜெபம் பண்ணின ஒரு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல. இங்க 2 புறா என்ன பண்ணி கொண்டு இருக்குது? தீனி சாப்பிட்டு கொண்டு இருக்கு. ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறதா படம் போடுறாங்க. அல்லேலூயா. எப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை, சத்திய வேதத்தில் இருக்கிற வாழ்க்கை வார்த்தைகளை அதை தீட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளணும். சொல்லுவாங்க, உனக்கு ஆவி வந்துச்சுதா? எனக்கு ஒன்றும் வரலம்மா, நான் கண்ணை மூடி கொண்டிருந்தாக்கல தூக்கம் தான் வந்துச்சுதான். அல்லேலூயா. கண்களை மூடி மனக்கண்களை திறக்க சொல்றோம். ஆனா இந்த அம்மா மனக்கண்ணை திறக்காமல கண்ணை மூடி என்ன பண்ணிச்சுதான்? தூங்கிச்சுதான். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைய அது சரியா கடைபிடிக்காததுனால எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ வேதனை. அதனால கிறிஸ்துவ அன்பானவர்களே, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்ற வார்த்தைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களையும் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவா, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக என்னோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பொருளை குறித்து உண்மையாயிருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களை குறித்து உண்மையாயிருக்க வேண்டும். தேவன் கொடுத்த தாளந்தை சம்பாதிப்பதிலே உண்மையாயிருக்க வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறபடியால் ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்திலே எழுதப்பட்டதா இருக்கட்டும். இதன் மூலம் எங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் மறுமையின் ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்படியாய் செபிக்கிறேன். கிருபையின் தேவன் பிள்ளைகளோடு இருந்த பிள்ளைகளை வழிநடத்துவீராக. கர்த்தர் அற்புதர் என்றும் அதிசயர் என்றும் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தார். கிருபையின் கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமையோட பரிசுத்தமானது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உன் கரங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சுகமாய் உன் வயது திரும்ப 10 வயது போல் ஆகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தை செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோட சகல பரிசுத்தாங்களோடு நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் செய்கிறேன்.
சிறந்த வீடன அயத்தமக்கு கைகளால் கட்டிடாகும் இந்திய ராஜ்யமே கைகளால் கட்டிடாகும் கண்டிடவே காத்திருக்கிறேன் இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம் இயேசுவுக்காய் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் உண்மையாயிருப்போம். கர்த்தர் நம்மையான ஈவுகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். சாட்சியாய் God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.